எல்லோருக்கும் வணக்கம். செப்டம்பர் 25 நிஃப்டி என்ன மாரி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா 25,940ல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அங்கேருந்து 26,038க்கு மேலே போகலாம், இல்லைன்னா 26,842 கீழே வரலாம். ஸோ இதுதான் வந்து ரேஞ்சு நமக்கு இருக்குது. இந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து ட்ராவலும் ஆக போகுது. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்ட்ரைக்ஸும் இருக்க போகுது. ஸோ நான் வந்து என்னுடைய ஓபிஎம் கேல்குலேட்டர் பேஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ்லாம் எடுத்திருக்கேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. என்னுடைய ஆப்ஷன் பேப்பர் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணுவேன். ரியல் ட்ரேடிங் எந்த அட்வைசர் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதுவும் முக்கியமான டிஸ்க்ளைமர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேஞ்சை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு நீங்கள் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ப்ரிடிக்ட் பண்ணும்போது இப்போ அதுக்கான ஸ்ட்ரைக் எடுத்திருக்கேன்னா நான் வந்து 25,900 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 29, 49, 74, 98, 123, 147 அப்படிங்கிற ப்ரீமியம்லாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பேப்பர் ட்ரேடிங்கில் எந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம், எதெல்லாம் இதில் டச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதனால் நமக்கு என்ன லாபம் என்ன நஷ்டங்கிறத நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அது வரையும் நம்ம பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.